இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அலங்கார பந்தலிலே. வழக்கமாக கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதினாலே பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் பஹல்காம் தாக்குதலுக்கு பின் அந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமானது. அந்த தாக்குதலுக்கு பின் நடந்த கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தான் அணி வீரர்களோடு கை குலுக்குவதை முற்றிலுமாக தவிர்த்து வந்தனர். 2026 T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி இந்தியாவுடன் விளையாடுமா என்ற கேள்வி எழுந்தது. அப்போது பாகிஸ்தான் அணி இந்தியாவுடன் விளையாட வேண்டுமானால் 20 ஓவர் உலகக்கோப்பை வருமானத்தில் பாகிஸ்தானிற்கு கூடுதல் பங்கு வழங்க வேண்டும். இந்தியா பாகிஸ்தான் இடையே இருதரப்பு கிரிக்கெட் தொடரை நடத்த ICC உதவ வேண்டும். கொழும்பில் நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் வீரர்களுடன் கை குலுக்குவதை இந்திய வீரர்கள் தவிர்க்கக்கூடாது என்று 3 நிபந்தனைகளை விதித்தது. பின்னர் இதையெல்லாம் தாண்டி இந்தியா பாகிஸ்தான் அணி மோதும் போட்டி கடந்த 15ஆம் தேதியன்று நடைபெற்றது. போட்டியின் போது டாஸ் போடுவதற்காக இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் பாகிஸ்தான் அணி கேப்டன் சல்மான் ஆஹா ஆகிய இருவரும் வந்தனர். டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. வழக்கமாக டாஸிற்கு பிறகு இரு அணி கேப்டன்களும் கை குலுக்கிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் கை குலுக்கிக் கொள்ளவில்லை. அதே நேரத்தில் 2026 T20 உலகக்கோப்பையின் அம்பாஸ்டரான இந்திய அணி வீரர் ரோஹித் சர்மாவும் முன்னாள் பாகிஸ்தான் அணி வீரர் வாஷிம் அக்ரமும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலானது. இதனை பார்த்த கிரிக்கெட் ரசிகர்கள் இதனால்தான் இவர்கள் லெஜண்டுகளாக உள்ளார்கள் என பாராட்டி பதிவிட்டு வந்தனர். முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் இஷான் கிஷான் அதிரடியாக விளையாடி 77 ரன்களை குவித்து ஆட்டம் இழந்தார். அதன் பின்னர் வந்த பேட்ஸ்மேன்கள் யாரும் பெரிதாக ஜொலிக்கவில்லை. இதனை பார்த்த நெட்டிசன்கள் இருதரப்பு தொடருக்கும் ஆள் பத்தவில்லை என வந்த இஷான் கிஷான் 77 ரன்கள் அடிக்கிறார். ஆனால் 2 வருஷமாக டீம் செட் பண்றோன்னு டீம்ல இருந்தவங்க இன்னும் அக்கவுண்ட் கூட ஓபன் பண்ணல என கலாய்த்து மீம்ஸ் போட்டு வந்தனர். 176 ரன்களை இலக்காக கொண்டு களம் இறங்கிய பாகிஸ்தான் அணி ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை பறிகொடுத்து தவித்து வந்தது. இதனால் இந்திய அணி 61 ரன்கள் வித்தியாசத்தில் சுலபமாக வெற்றி பெற்றது. போட்டிக்கு பின்பும் கூட இரு அணி வீரர்களும் கைகுலுக்கிக் கொள்ளவில்லை. போட்டி துவங்குவதற்கு முன்பு கத்தி அலப்பறை செய்த பாகிஸ்தான் அணியின் ரசிகர் ஒருவர் போட்டி முடிந்ததும் சோகமாக படுத்து கிடக்கும் காட்சி அலங்கார பந்தலிலே பாடலுடன் வீடியோ வைரலாகி வருகிறது. அலங்கார பந்தலிலே. அது மட்டுமில்லாமல் இந்தியா வெற்றி பெற்றதால் ஸ்டேடியத்திலேயே கடுப்பான இலங்கை ரசிகர்கள் சிலர் பாகிஸ்தான் வீரர்களை நோக்கி ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியாதா, வெக்கமா இல்ல என பாகிஸ்தான் ரசிகர்களை விட அவர்கள் அதிகமாக கொந்தளித்தனர். பாகிஸ்தான் ரசிகர் ஒருவர் போட்டிக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய போது, எனது மகன் சொல்கிறான் பாகிஸ்தான் அணி ஒருபோதும் இந்தியாவை ஜெயிக்காது, எப்போது அவர்கள் ஜெயித்துள்ளார்கள் என கேட்கிறான். அப்போது அந்த செய்தியாளர் 1992 பாகிஸ்தான் உலகக்கோப்பையை வென்றுள்ளது, அதை சொல்ல வேண்டியதுதானே என கூறினார். அதற்கு என் மகனுக்கு அப்போது நடந்ததெல்லாம் தெரியாது, நான் சொன்னாலும் நம்ப மாட்டான், சோசியல் மீடியாவில் பார்ப்பதைத்தான் நம்புறான். இப்போது கூட அவன் ஏஐயை பயன்படுத்தியாவது பாகிஸ்தானை ஜெயிக்க வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள், டிக்கெட் காசு எல்லாம் வேஸ்ட் தான் என்கிறான். நானும் என் சகோதரனும் மேட்ச் பார்க்க செல்கிறோம் என சொன்னேன். மனைவி அனுமதிக்கவில்லை. ஆனால் நானும் சகோதரனும் 16,000 டிராம் செலவு செய்து வந்துள்ளோம். அதாவது இந்திய பண மதிப்பில் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய். ஒருவேளை பாகிஸ்தான் தோற்றுவிட்டால் எப்படி வீட்டுக்கு செல்வீர்கள் என செய்தியாளர் கேட்க, அந்த பாகிஸ்தான் ரசிகர் தனக்கு நம்பிக்கை உள்ளது, பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவார்கள் என தெரிவித்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் அவரது மகன் ஒரு தீர்க்கதரிசி முன்னாடியே சரியாக கணித்துள்ளார். ஆனால் இப்போது அவர் வீட்டிற்கு சென்றால் மனைவியிடம் அடி கன்ஃபார்ம் என கலாய்த்து கமெண்ட் அடித்து வருகிறார்கள். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.